கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலக ரீதியாக இருக்கிற பாரத்தை ஒருவருக்கு ஒருவர் நம்மளால் சுமக்க முடியும், சுமந்து கடந்தும் போக முடியும். ஆனால் மனதளவில் இருக்கிற பாரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் சுமக்க முடியாது, அதை தீர்க்கவும் முடியாது. சரிங்க, அப்போ அழகாய் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிறார். பிறகு அப்போ எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு அப்படி பாரத்தை அவர் சுமந்திருப்பார். அப்போ அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீங்கள் வைத்து பாருங்கள். இன்றைக்கு இதை கேட்குற நீங்களும் உங்களுடைய பாரத்தை நீங்கள் யார் மீது வைன்னு சொன்னால் கர்த்தர் மீது வைத்து பாருங்கள். நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து தீர்க்கிறவர், சுமந்து அதை லகுவாய் மாற்றி தருகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தை அவருடைய மீது வைக்கும்போது அது எப்படியா ஆசீர்வாதமாக மாறும்னு சொன்னால் அழகாய் சொல்லப்படுகிறது, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாரத்தை நம்ம வைக்கும்போது அந்த ஆதரவை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த ஆதரவை பெற்றுக்கொண்டு சந்தோஷம், சமாதானம், இப்படி நிறைய காரியம் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். கர்த்தர் மீது உங்களுடைய பாரத்தை வைங்க. நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாரத்தை சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி, நீதிமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாருங்க, தள்ளாட விட மாட்டார். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எந்த நாள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க பாருங்கள். இந்த பாரம் என்பது உலக ரீதியாக இருக்கிற பண பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதி நிமித்தமாக, இப்படி நிறைய பாரத்தை நம்ம சுமப்பது உண்டு. ஆனால் இது சுமையை நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லுவது உண்டு. ஆனால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். முதலாவது ஏசப்பா கிட்ட நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நிச்சயமாக உங்களை நிச்சயமாக இந்த நாள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே பலப்படுத்துவாராக்கு. ஆமென்.